ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் வெட்டி விலாக்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பிளாம்பட்டிலேருந்து குருப்பனாம்பட்டிக்கு வந்து சூராயம்மன் கோயில் பெட்டி எடுத்துகிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பாருங்கள், நடந்து போகிறாங்க. பிள்ளைகள்லாம் பாருங்கள். இங்கே நிறைய பேர் வெளியூரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளூர்லலாம் 4-5 பேர் தான் குடும்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பூரா முச்சிக்குளத்துலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் வருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு வந்து பூஜை கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு பக்தர்கள் அருள் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மஞ்சள் கலர் சாரியாக பாருங்கள் எப்படி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் கலர் சேலை கட்டி மாங்கு தவிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அருள் வந்தோன்னா அவரோட பொருளை வந்து தூக்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அருவாள் தூக்கி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து சூராயம்மன் கோயில் பெட்டி எடுத்துகிட்டு பெரிய பிள்ளைமன் வந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்டி தூக்குறவரே வந்து எங்கள் மாமா தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் போகிறப்ப பெட்டி தூக்கி அருள் வந்து ஆடுறப்ப கோவிந்தா கோவிந்தான்னு சத்தம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், பெட்டி வந்து மல்லிகைப்பூ அலங்காரம், ரோசாப்பூ மாலை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போய்கிட்டு இருக்கோம். கோயிலில் வந்து லைட் செட்டிங்லாம் பாருங்கள். கட்டளைக்காரங்க லைட் செட்டிங் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட் செட்டிங்க. வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என் மருமையன், பக்கத்தில் போகிறவ என் மையன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ரோட்டு வழி நடந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூராயம்மன் கோயிலேருந்து உள்ளே வந்து இருளப்பசாமி கோயில் பெட்டி, சுந்தரமூர்த்தி கோயில் பெட்டி, அப்புறம் சமயக்கருப்பசாமி பெட்டி 3 பெட்டி எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்குறதுக்காக நான், என் பிள்ளைய, பாப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க, சண்டையை போட்டே போகிறாங்க பாருங்கள். இவங்க 2 பேத்துக்கு ஒரு நேரம் கூட சேராது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் சண்டையை போட்டே திரிவாங்க. நடந்து போகிறாங்க பாருங்கள். சண்டையை கூட போகிறாங்க பாருங்கள். அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் என் மருமையை வெட்டி கட்டிடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் பசங்க ஆட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் பசங்க நல்லா ஆடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்கள் ஊர் பசங்க டான்ஸை பாருங்கள். கோயில் திருவிழா போதும் பிடிச்சிட்டு ஆடிட்டு திரிவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேட்டிக்கட்டை பாருங்கள் எப்படி ஆடுறாங்கண்டு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடியே திரிவாங்க. நாங்கள் வாயை பார்த்துக்கிட்டே திரிவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து இந்த 3 வேப்ப மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கோயில் என்ட்ரன்ஸு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட் செட்டிங்கு, இந்த வேப்ப மரம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதான் இல்லப்பசாமி கோயில். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 பெட்டி கோயிலேருந்து பெட்டி எடுத்து வந்து இங்கே வந்து ஆடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இந்த பெட்டி தான் சுந்தரமூர்த்தி கோயில் பெட்டி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நொண்டிச்சாமி கோயில் பெட்டின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே இந்த சுந்தரமூர்த்தி கோயில் பெட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இருளப்பசாமி கோயில். இங்கே வந்து சாமி ஆடிட்டு பூசாரிட்டு துண்டு வாங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கோயில் பெட்டியும் போகும். ஆடிட்டு இந்த பக்கம் போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். முத்துனாவிட சைடு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட்டு அந்த கொடை வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சமயக்கருப்பு கோயில் பெட்டி. ட்ரோன்லாம் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பொங்கலுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. சுந்தரமூர்த்தி கோயில் பெட்டி வந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. பக்தர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொடையை ஆட்டிக்கிட்டு இருக்காருல அவர் வந்து அந்த கொடையை ஆட்டுறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு அதை ஒருத்தர் தூக்கிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் ஊர் ஜனங்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி அடி முடிச்சுட்டு இந்த சுந்தரமூர்த்தி கோயில் பெட்டி வந்து முத்துநாயபுரம் சைடு வந்து ஒரு சாமிக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தவங்க வீட்டுக்கு வந்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அங்கே போய் விபூதி வாங்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அடுத்து வந்து இந்த வான வெடிக்கலாம் வேட்டு போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லப்பசாமி கோயில் பெட்டியை தூக்குறதுக்கு அடைப்பு அடிச்சுட்டு போகிறாங்க. கொட்டை அடிச்சுட்டு வேட்டு வெடிச்சுட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேட்டு வெடிக்கிறாங்க. அது போடுறதுக்குனே எங்கள் ஊரில் ஆள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேட்டை போடுறதுக்குனே ஆள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேட்டு வெடிச்சு இல்லப்பசாமி கோயில் பெட்டியை எடுக்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வேட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. வான வெடிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேட்டு வெடிச்சுட்டு இல்லப்பசாமி கோயிலுக்கு வந்து பெட்டி அழைக்க போகிறாங்க. அழைச்சிட்டு வருவாங்க. கொட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் இல்லப்பசாமி கோயில் பெட்டி எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு வந்து கொட்டை அடிச்சுட்டு எல்லாத்துக்கும் அருள் இறக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அருள் இறக்குனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக சாமி ஆடுவாங்க. சாமி ஆடினதுக்கப்புறம் அந்த மாலை, அந்த ரோஸும் அப்புறம் மஞ்சள் கலர் மாலையும் போட்டிருக்காங்கள்ல, அவங்க தான் எங்கள் கோயில் பூசாரி. அந்த கோயில் பூசாரி வந்து எல்லாத்தையும் தொண்டு வச்சு விடுவாங்க. எல்லா பக்தர்களுக்கும் சந்தன குங்குமம் வச்சு விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சதுக்கப்புறம் எல்லோரும் சாமி வந்து ஆடினதுக்கப்புறம் அவரோட அருவா வச்சு ஆடுவாங்க. அப்புறம் பெட்டியை தூக்கி ஆடுவாங்க. சூலாயுதம் இருக்கும். சூலாயுதம் வந்து என் தம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் தூக்குவாங்க. என் தம்பி வந்து இந்த வருஷம் எங்கள் அண்ணனும் எங்கள் பெரியம்மாவும் தவறிட்டனால எங்கள் தம்பி தூக்காமல் எங்கள் பெரியப்பா வந்து சூலாயுதத்தை தூக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் பக்தர்கள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாமி ஆடினதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளுக்கும் அருள் வந்து இறங்கினதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெட்டியை தூக்கி பூசாரி வந்து சாமி ஆடினதுக்கப்புறம் பெட்டியை தூக்கி எடுத்துகிட்டு இல்லப்பசாமி கோயில் கொண்டு போய் வைப்பாங்க.
அது வரைக்கும் சாமி அருள் இறங்கி ஒவ்வொரு ஆளுக்கும் அருள் இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அருள் இறங்குனதுக்கு பொம்பளை ஆளுக்கு ஆம்பளை ஆளுக்கு எல்லாத்துக்குமே மாலை எடுத்து போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாலை எடுத்ததுக்கப்புறம் அருவா, வேல்கம்பு, கத்தி எல்லாத்தையும் எடுத்து அவரவரை சாமி ஆடிக்கிட்டு அவரவங்க சாமி ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் ஊர் தான் எல்லப்ப சாமி கோயில் பெட்டி. இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க ராக்காயம்மா, பேச்சியம்மா, இந்த மாதிரி சாமியெல்லாம் வந்து ஆடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் ஆடினதுக்கப்புறம் தான் பெட்டியை தூக்கி முழுசாக பூசாரி தலையில் வச்சு அப்படியே சாமி ஆடிக்கிட்டே அருள் வந்து இறங்கினதுக்கப்புறமே எல்லப்ப சாமி கோயில் பெட்டியில் வந்து இறக்கி வைப்பாங்க. பாருங்கள் எப்படி சாமி ஆடுறாங்கன்னு பாருங்கள். எங்கள் ஊரில் ஒவ்வொரு ஆளுக்கும் சாமி இறக்குவாங்க. சாமி இறங்காத ஆளுக்கு சாமி இறங்கி அவரவர இடத்துல வந்து சாமி ஆடினதுக்கப்புறம் தான் பெட்டியே தூக்க ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பெட்டியை தூக்க மாட்டாங்க. பாருங்கள், வேல்கம்பு எடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த ஒரு பையன் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக அவங்க அப்பா எடுத்ததுக்கப்புறம் இப்போ அவங்க மையன் வந்து முதல் வந்து சாமி ஆடிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சித்தப்பாவோட மையன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சாமி ஆடிட்டு அவங்க வந்து அருவா கம்பை கொடுப்பாங்க. அருவாவை கொடுத்து அவன் அருவா வச்சு ஆடுவான். அப்படி இல்லாட்டி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக மாட்டாங்க. அவங்க ஆடுறாங்கள்ல, அவங்க தான் சின்ன பெட்டியை தூக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பெட்டி தூக்கிக்கிட்டு பெரிய பெட்டி 2 பெட்டி இருக்குது. சின்ன பெட்டி பெரிய பெட்டி இருக்கும். 2 பெட்டி அவரை தூக்கி தலையில் பெட்டியை தூக்கி ஆட போகிறாங்க எல்லோரும். அந்த ஒருத்தர்லாம் பாம்பு மாதிரி ஆடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே அந்த கத்தி கையை கொடுத்து சங்கிலி மாதிரி பிடிச்சிருக்காங்க, பிணைப்பா பிடிச்சிருக்காங்களா, அவங்க பாம்பு மாதிரி கீழே படுத்துக்கிட்டு ஆடுவாங்க. நாகர் மாதிரி ஆடி அவங்க அருவா அந்த ஒவ்வொரு ஆளுக்கும் அருவா கொடுக்குறாங்க பாருங்கள். அவரை சாமி ஆடி அருவாவை தூக்கி வச்சு ஆடுவாங்க. அருவா, சூலாயுதம், வேல்கம்பு. ஒருத்தையும் ஃப்ரெண்ட்ஸு ஆணிப்பாதை செருப்பு போட்டு நடப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வந்து சாமி வந்து இந்த இறக்குறாங்க பாருங்கள். அவனுக்கு தான் ஆணிப்பாதை செருப்பு போட்டு நடந்து இங்கேருந்து பெட்டி எடுக்கிற இடத்துலேருந்து கோவில் வரைக்கும் ஆணிப்பாதை செருப்பு போட்டு நடந்து போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே இருக்கவங்க பூராமே எல்லப்ப சாமி கோவில் பங்காளியை சேர்ந்தவங்க, பிறந்த மக்கள், வாக்கப்பட்டு வந்தவங்க எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க. அந்த ஆணிப்பாதை செருப்பு போகிறவங்களுக்கு வந்து சாமி வந்துச்சு பாருங்கள். சாமி ஆடுறாங்க, அவங்க தான் ஆணிப்பாதை செருப்பு வந்து போட்டு நடந்து கோயில் வரைக்கும் நடந்து போவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பெட்டியை தூக்கி தலையில் வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இதுலேருந்து இங்கே பெட்டி எடுத்துகிற இடத்துலேருந்து கோயிலுக்கு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதோட பொங்கல் முடிஞ்சு போச்சு. ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.